அம்பாள் கிருபையினால குழந்தை பிறந்துடுது. சுகப்பிரசவம். ஆமா, குழந்தை ஆனா பெண்ணா? பெண்ணுடா. எல்லாம் ஆண்டவனோட கருணை தான். ஜோசியரே, குழந்தை பிறந்த டயத்தை குறிச்சுக்கிட்டு ஜாதகத்தை கழிச்சுடுங்க. அற்புதமா கழிச்சு விடுறேன். டயத்தை கரெக்டா சொல்லுங்க. 4:45 இல்ல 4:50 இல்ல 4:47. நோ எந்த ரேடியோ டைம்? எனக்கு ரயில்வே டைம்ங்க. எனக்கு டெலிபோன் டைம். இருக்கிறது 3 பேரு 3 விதமா சொன்னா எந்த டயத்தை வச்சு கணிக்கிறது? கரெக்டா மணி 5ங்க. எப்படி சொல்ற? நம்ம வேலைக்காரி மீனாட்சி வந்து கதவை தட்டினா கரெக்டா 5 தான். அத பாருங்க, மாதா கோயில் மணி கூட அடிக்குது. அவ 1 நிமிஷம் தவறு வேலை. சீக்கிரம் கணி. நான் அந்த வேலைக்காரி டயத்துக்கே கணிச்சு விடுறேன். வாடிமா மீனாட்சி, நல்ல நேரத்துல வந்திருக்கேன். என்னம்மா இது? எல்லாம் 5 மணிக்கே எழுந்திருச்சு முடிச்சிட்டு இருக்கீங்க. அதாவது வந்து மீனாட்சி, பட்டணத்து பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அட, இது எப்படி உனக்கு தெரிஞ்சது? நான் ராத்திரி வேலை முடிச்சு வீட்டுக்கு போகும்போது பட்டணத்து பொண்ணை பார்த்தேன். அது முகம் பூத்து பொங்கி பூரிச்சு தளதளன்னு இருந்துச்சு. அநேகமா ராத்திரிக்குள்ளே ஆயிடணுமே நினைச்சேன். நினைச்சது சரியா போச்சு. அது நீ நல்லா இருக்க. ஏண்டி, கல்யாணம் ஆகாத உனக்கு இந்த விஷயத்தை பத்தி இவ்வளவு விவரமா எப்படி தெரிஞ்சது? நீங்க ஒண்ணு, எங்க அம்மாவுக்கே 3 பிரசவம் நான் தான் பார்த்தேன். நான் மருத்துவம் பாக்குற மாதிரி மருத்துவச்சு கூட பார்க்க மாட்டான்னு 8 குழந்தைகளை பத்தி எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. சரி சரி, எனக்கு இந்த 4 நாளைக்கு அடுப்புங்கிற பக்கம் தலை வச்சு படுக்கவே என்னால முடியாது. கரெக்டா 5 மணிக்கு வர பாரு, அது மாதிரி இல்லாம இனிமே 4 மணிக்கே வந்து எது எப்படி எப்படி செய்யணுமோ அதை அப்படி எப்படி செய்ய வேண்டியது உன் பொறுப்பு. நீங்க போங்கம்மா, அந்த பொண்ணு பக்கத்துல இருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆச்சுமா, குழந்தைய பார்க்க பல பேர் வந்துகிட்டு இருப்பாங்க. வர்றவங்களுக்கு காப்பியாவது குடுக்காட்டா நல்லா இருக்குமா? நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு முதல்ல தெரிஞ்சுதான் வழக்கத்தை விட அதிகமாவே டிகாஷன் இறக்கி வச்சிருக்கேன். பாலும் பக்கத்திலே காய்ச்சி வச்சிருக்கேன். கலந்து கொடுக்க வேண்டியதான் உங்க வேலை. கெட்டிக்காரடி நீ. நான் வரட்டும் மாமா, இந்த 2 வீடு வேலை பாக்கி இருக்கு. வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு போறேன். அப்படி ஏதாவது அவசரம்னா ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புங்க. 2 எட்டுல ஓடி வந்துடுறேன். பரமசிவம் 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 பரமசிவம். மீனாட்சி, என்ன ஜமா? என்னது சொல்லுங்க ஜமா. என் படுக்க அறையெல்லாம் பல நாளா தூசி படைஞ்சு கிடக்கு. அத நீ பார்க்கப்படாதா? அந்த தூசியை கொஞ்சம் துடைக்கப்படாதா? இப்பவே தொடச்சு சுத்தம் பண்றேன். மீனாட்சி, இந்த தலையவா கூட்ட சொன்னேன். என் படுக்கையில படிஞ்சிருக்க தூசி அல்லவா தட்ட சொன்னேன். அதுவா, தரைய பெருக்கிட்டு படுக்கை சுத்தம் பண்ணலான்னு இருந்தேன். இப்பவே அதை செஞ்சிருவேன். மீனாட்சி, இந்த படுக்கையில இவ்வளவு தூசிபடிய காரணம் என்று சொல்லு பார்க்கலாம். அதுவா, இப்படி இடம் தெரியாம விபூதியை பூச்சிக்கிட்டு கிடந்து பிறந்தீங்கல்ல, அது அப்படியே இடம் மாறி போச்சு. இவ்வளவு கிட்டுக்கறியா இருந்தோம் என்கிட்ட ஏன் எதையுமே கேட்க மாட்டேங்கிற? நான் என்ன உங்ககிட்ட கேக்குறது? காசோ பணமோ துணியோ மணியோ நகையோ நட்டோ இப்படி எதையாவது கேட்கலாம். என்னங்க பரமசிவம் பரமசிவம். இப்ப என்னமா இவ்வளவு நேரம் என்னமோ பேசிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன திடீர்னு பரமசிவம்? வந்து அதுல வந்து வந்து ஐயா வந்து இப்போ நான் இருக்கேன்ல, இவ்வளவு நாளா ஏன் கல்யாணமே செஞ்சுக்காம இருக்கேன்னு ரொம்ப கவலையோட விசாரிச்சு. ஆமா, அத பத்தி தான் பரமசிவன்ட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். அதுவா? ஆமா மீனாட்சி, நானே உங்ககிட்ட இத பத்தி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, நீ எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற? வயசு ஏறிக்கிட்ட போகுது இல்ல? அதுக்கு என்னம்மா செய்யறது? வயசை நம்மால எப்படிமா தடுக்க முடியும்? பணம் படைச்சவங்க வசதிக்கு தக்கபடி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏழைங்க வயசுக்கு தக்கபடி கூட வாழ முடியலையம்மா. 8 குழந்தைங்களோட ஏழை குடும்பத்துல மூத்தவளா பிறந்து தொலைச்சிருக்கேன்னு நான் எப்படிமா என் கல்யாணத்தை பத்தி நினைச்சு பார்க்க முடியும்? பைசா கூட சேர்த்து வைக்காம பரம்பரையை மட்டும் பெருக்கி விட்டுட்டு எங்க அப்பா பரலோகம் சேர்ந்துட்டாரு. எங்க அம்மா இருக்கே இருக்கு, அது இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். எனக்கு அப்புறம் 6 பொண்ணுங்க, அதுல ஒருத்தி ஊமை. என் பெரிய தம்பிய டாக்டருக்கு படிக்க வச்சிட்டு இருக்கேன். எல்லாம் அப்படி வாங்க. அண்ணன் படிச்சிட்டு இருக்கான்ல, அண்ணன் படிச்சிட்டு இருக்கிறப்போ வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் போடக்கூடாதுன்னு உங்களுக்கு எல்லாம் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். போங்க, வெளியே போய் விளையாடுங்க.
ஆமா, அதுங்கதான் சின்ன பிள்ளைங்க, விளையாட போதுங்க. உனக்கு என்ன? எனக்கு மேல வளர்ந்து நிக்கிறேன் இல்ல. இது பாரு, எங்க போற? அதெல்லாம் இப்ப ஒண்ணும் வேண்டாம். இது பாரு, மத்தியானம் சோறு திங்கணும்ல, அதுக்கு உள்ள போய் அடுப்ப பத்த வச்சு ஒலைய வை போ. ஏமா மீனாட்சி, அடுப்புல ஒலைய வைக்க சொல்லிவிட்டியே, அதுல போட்டு வடிக்க வீட்டுல 1 மணி அரிசி கூட இல்லையம்மா. ஏம்மா எதையும் சரியா பார்க்காம எடுத்த எடுப்பிலே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். நேத்து சாயங்காலம் 4 படி அரிசி வாங்கி 3வது அடுக்குல 2வது பானையில வழிய கொட்டி வச்சிருக்கேன். பாத்தியா நீ? இல்லையம்மா. வா வந்து பாரு. ஏம்மா, தம்பி அங்க உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கான்ல? ஆமா. வீட்டுல அது இல்ல இது இல்லங்கிற விஷயத்த அவன் காதுல படும்படியா சொல்லாதேன்னு உனக்கு எத்தனை தடவை படிச்சு சொல்லி இருக்கேன். என்னம்மா நீ மத்தியானம் வடிக்க அரிசி இல்லைங்கிறப்ப உங்ககிட்ட சொல்லாம என்னமா பண்றது? சொல்லம்மா, அதை இப்படி தனியா அழைச்சுக்கிட்டு வந்து சொல்லல. ஏம்மா, நமக்கே மனசுல ஒரு சின்ன கவலை இருந்தா வீட்டு வேலை ஓடுதா, கையும் காலும் அப்படியே நின்னு போயிடல. அவன் படிக்கிற பிள்ளைம்மா, வீட்டுல அரிசி இல்ல பருப்பு இல்லைங்கிற கவலை அவன் மனசுல படிஞ்சா அவன் படிப்பே பாழா போயிடும்மா. இத பத்தி ஏம்மா, இனிமே அவன் எதிர்த்தாப்புல எதையும் சொல்லாத. சொல்லல. இப்ப சொல்லு, என்ன வீட்டுல அரிசி இருக்கா? எங்க இருக்குது அரிசி? இருக்கிற இடத்துக்கு போக வேண்டியதுதான். இப்ப இருக்குதுன்னு சொன்னியம்மா. பின்ன நானும் அவனுக்கு எதிர்த்தாப்புல நின்னுகிட்டு இல்லங்கட்டுமா? என்னம்மா பண்றது? இரு, ஏம்மா அழற? ஏம்மா, நீ நம்ம குடும்பத்தை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அப்படியே கிராமமே விளைஞ்சு வந்து சாப்பிட்டு இருக்கோமா? என்னைக்கும் விலையில வாங்கி ஒலையில போடுறதானே? ஒலை வச்சாச்சு, விலைக்கும் ஏற்பாடு பண்ணுவோம். அட, ஏற்பாடாயிட்டா போல இருக்க. என்னம்மா, என்ன விஷயம்? நாங்க நாளை காலையில குடும்பத்தோட ஒரு கல்யாணத்துக்கு போறோம். இந்த 4 பாவாடையும் 4 ஜாக்கெட்டையும் தச்சு கொடுக்க முடியுமா? ஓ, நாளைக்கு காலையில தானே ஊருக்கு போறீங்க? ஆமாமா. இன்னைக்கு சாயங்காலமே தச்சு நானே எடுத்துட்டு வரேம்மா. கூலியை கூட இப்பவே கொடுத்துறேன். அளவெல்லாம் இதுலயே வச்சிருக்கேம்மா. சரி, நீங்க போங்க, நானே எடுத்துட்டு வரேன். வாங்கிட்டு வர. அது வந்து மீனாட்சி, அதைத்தாம்மா வாங்கிட்டு வர சொல்றேன், போங்க. காலேஜ் திறக்க இன்னும் 15 நாள் தான் இருக்கு. ஆமா, செலவு இருக்குல்ல? ஆமா. ஏ பாலு, நீ ஏன் இப்படி இருக்க? அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டப்பா. அதுக்கு இல்லக்கா, கொஞ்சம் நிறைய பணம் வேணுங்கிறப்ப 15 நாளைக்கு முன்னாடியே கவனப்படுத்து நீ தானே சொல்லியிருக்க. என் கவனம் என்கிட்ட இருக்கு. நீ போய் உன் கவனத்தை படிப்புல செலுத்து. போப்பா. தண்ணீர் சுடுவதென்ன, தண்ணீர் சுடுவதென்ன, சரஞ்சரமாய் பாய்வதென்ன, பெண்மேனி தழுவுதல் போல் பேரின்பம் தருவதென்ன, தண்ணீர் சுடுவதென்ன, சரஞ்சரமாய் பாய்வதென்ன, பெண்மேனி தழுவுதல் போல் பேரின்பம் தருவதென்ன, சொல்வதென்ன,
துள்ளும் கண்கள் சொல்வதென்ன சொன்ன பின்னும் கேள்வி என்ன துருவி துருவி கேட்பதென்ன சொன்ன பின்னும் கேள்வி என்ன துருவி துருவி கேட்பதென்ன முன்னும் பின்னும் பார்ப்பதென்ன முத்தையா உன் வேகம் என்ன முத்தையா உன் வேகம் என்ன தண்ணீர் சுடுவதென்ன சரஞ்சரமாய் பாய்வதென்ன பெண்மேனி தழுவுதல் போல் பேரின்பம் தருவதென்ன மாலை வெயில் வண்ணம் போலே மஞ்சள் பூசும் கோலம் என்ன மாலை வெயில் வண்ணம் போலே மஞ்சள் பூசும் கோலம் என்ன மஞ்சளோடு சேர்ந்து எந்தன் நெஞ்சம் போடும் தாளம் என்ன நெஞ்சம் போடும் தாளம் என்ன தண்ணீர் சுடுவதென்ன சரஞ்சரமாய் பாய்வதென்ன பெண்மேனி தழுவுதல் போல் பேரின்பம் தருவதென்ன அவ்வளவு பயபக்தியோட நின்னுகிட்டு சாமி கும்பிட்டியே சாமி கிட்ட என்ன வரம் கேட்டேன்? எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில் தம்பி பாலு வருஷம் தவறாம பாஸ் பண்ணிக்கிட்டே வர்றான். இந்த கடைசி வருஷ படிப்பையும் நல்லபடியா படிச்சு முடிச்சு அவன் டாக்டர் ஆகணும்னு தான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். இவ்வளவுதான் வேண்டிக்கிட்டியா? அவன் டாக்டர் ஆகிறதுல தானே எல்லாமே அடங்கி இருக்கு. நம்ம கல்யாணம் கூட இல்லையா? அப்படித்தானே? சொல்லு மீனாட்சி. மீனாட்சி, அதுக்கு இன்னும் ஒரு வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும் இல்ல? ஏன் அதுக்கு மேல கூட காத்துக்கிட்டு இருக்க வேண்டி வரலாம். அதை விட மீனாட்சி, நான் சொல்றபடி நீ சாமி கிட்ட வேண்டிக்கிட்டீங்கன்னா இன்னும் 2-3 மாசத்துக்குள்ள நம்ம கல்யாணம் நடக்க வழி பிறந்துரும். எப்படி? நீ எப்படி உன் தம்பியை படிக்க வச்சு அவன் டாக்டர் ஆன பிறகு குடும்ப பொறுப்பை எல்லாம் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு தான் கல்யாணம் செய்துக்கணும்னு நினைக்கிறியோ, அதே மாதிரி கோர்ட்ல நடந்துட்டு இருக்கிற என் வழக்கு முடிவு தெரிஞ்ச பிறகுதான் உன்னை நான் கல்யாணம் செய்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால வழக்கு என் பக்கம் ஜெயமாகணும்னு தயவு செய்து சாமி கிட்ட வேண்டிய. உங்க பக்கம் ஜெயமாயிட்டா 4 லட்சம் ரூபாய் சொத்து எனக்கு கிடைக்கும். அப்புறம் உன்னை மட்டுமல்ல, உன் தம்பி படிப்பு மட்டுமல்ல, உன் குடும்ப பொறுப்பு புறாமே நான் ஏத்துக்குவேன். அந்த நம்பிக்கை உனக்கு மேல இருக்கா? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, பணம் வந்ததுக்கு அப்புறம் என் குணம் மாறிடுமோன்னு நினைக்கிறேன்னு தான் கேக்குறேன். நிச்சயமா உங்க குணம் மாறத்தான் போகுது. மீனாட்சி, என்ன அப்படி சொல்ற? பணம் வந்ததுக்கு அப்புறம் உங்க குணம் இப்ப இருக்கிறத விட இன்னும் நல்ல விதமா மாறிடும்னு தான் நம்புறேன். மீனாட்சி,